الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: قد كان لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. وعن كعب بن عجرة رضي الله تعالى عنه قال: خرج علينا النبي صلى الله عليه وسلم فقلنا: يا رسول الله، قد علمنا كيف نسلم عليك، فكيف نصلي عليك؟ قال رسول الله صلى الله عليه وسلم: قولوا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் இரு உலகின் படைத்து பரிவாரம் செய்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் மீதேற்றும் இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மீதும், அன்னர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றி வந்திருக்கும் நம்மவர்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வற்றால் சலாத்தையும் வற்றால் சலாமின் மீது குறைவின்றி நிகழ்ச்சி செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான மாதத்திலே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான மாதத்திலே, புனிதமான ஒரு நேரத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்கும் அவனை துதிப்பதற்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். இதே போன்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே கியாமத்துடைய நாளிலே நம்மோர் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்று உடச் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். துல்ஹஜ் என்று சொல்கின்ற பொழுதே நம்முடைய நாவில், நம்முடைய சிந்தனையில் ஓடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்கின்ற விஷயம் மட்டும். துல்ஹஜ் என்று ஒரு மனிதனுக்கு சொன்னான் என்று சொன்னால், அவன் சொல்லி வாய் முடிவதற்கு முன்னதாகவே நம்முடைய உள்ளத்திலும் சரி, நம்முடைய நாவிலும் சரி தோன்றக்கூடிய ஒரு சிந்தனை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டிய தியாகம் செய்த ஒரு வரலாறு என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், நினைவுக்கு வரும். நம்முடைய நாவில் அதனுடைய பேச்சு என்ன செய்ய வெளிவருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த மனிதன் பொருளை மட்டுமல்ல, அவனுடைய நேரத்தை மட்டுமல்ல, அவனுடைய மனைவி மக்களை மட்டுமல்ல, அவனுடைய சொத்தை மட்டுமல்ல, மாறாக ரப்புல் ஆலமீனுடைய திருப்தி, நாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி உயிரை இழந்தால்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் என்று வருகின்ற பொழுது மனிதன் அதனை தயங்காது, கொஞ்சம் கூட சடைவடையாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்த வந்தாமத்தில், அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய ஒரு
நேரத்தை தியாகம் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை மனிதன் ஏற்படுத்தி கொண்டதின் காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ்ஜின் சொல்லக்கூடிய இந்த மாதத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கின்றார். படைத்தவனுக்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்வந்ததன் காரணத்தினால், படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி தன்னுடைய மனைவி மக்களை, சொத்துக்களை, தன்னுடைய தான் பிறந்த அந்த சொந்த நாடை, ஊரை, அதே போன்று தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு முன் வந்ததன் காரணத்தினால், ஆயத்தமானதன் காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை, இவ்வளவு பெரிய அந்தஸ்தை இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றதே, அந்த வாழ்க்கை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த பாக்கியத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும். ஒரு ஆள் இந்த பாக்கியத்தை இழந்தால்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய ரிவா கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்கின்ற வரும்போதும் கூட, என்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட மனிதன் செய்யவிடக்கூடாது, தங்கிவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த துல்ஹஜ் மாதம், இந்த துல்ஹஜ் மாதம் கியாம நாள் வரையில் வரக்கூடிய மக்களுக்கு படம் போட்டு காட்டுகின்றது. இந்த உலக வாழ்க்கையில மனிதன் மேற்கொள்ளக்கூடிய எத்தனையோ பணிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் மேற்கொள்ளக்கூடிய எத்தனையோ அமல்கள் என்ன செய்ய இருந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் எதிர்நோக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், மனிதன் எதிர்நோக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அது ரப்புல் ஆலமீனுடைய திருப்திக்காக வேண்டி இருக்க வேண்டும். அவனுடைய திருப்திக்காக வேண்டிய என்ன செய்யணும், அனைத்தும் அமைய வேண்டும். இந்த மனிதனுடைய உடல் அசைவு இருக்கின்றது அல்லவா, அந்த அசைவு கூட ரப்புல் ஆலமீனுடைய திருப்திக்காக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து சென்றவர்கள் தான் சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? குடும்பத்தோடு இருந்து என்ன செய்ய வேண்டும், தீனுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், தீனுக்காக வேண்டி பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்துகின்ற விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துகின்ற விஷயத்திலே என்ன செய்ய வேண்டும், ஒரு குடும்பமே சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக என்ன செய்கின்றான், நமக்கு பாடம் புகட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரும் சோதனையை செய்தான். அல்லாஹ் செய்த சோதனையை அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்று சொல்லி காமிக்கின்றான், ஆச்சரியத்தோடு சொல்லி காமிக்கின்றான். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன் என்று சொல்லி காமிக்கின்றான். இந்த சோதனை இருக்கின்றதே, இந்த சோதனை மிகப்பெரும் உச்சகட்ட சோதனை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் பாராட்டுகின்றான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சோதனையை பார்த்து ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி காமிக்கின்றான். இந்த சோதனை இருக்கின்றதே இப்ராஹிமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை இருக்கின்றது, அந்த சோதனை மிகப்பெரும் சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காமித்த திருமறையிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கின்றது, அந்த வாழ்க்கை வழிமுறை இருக்கின்றது, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கின்றான், முன்மாதிரியாக சொல்லி காமிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்கள் அனைவருக்கும்
கியாமத் வரையில் வரக்கூடிய மக்களுக்கு இன்னொரு நபியுடைய முன்மாதிரியை காமிக்க என்று சொன்னால், ஒரு முன்மாதிரியான ஒரு வழிமுறை அல்லாஹ் காமிக்க என்று சொன்னால் அது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். இது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், உங்களுக்கு இப்ராஹிம் அவர்களிடத்தில் இருந்தும் அவர்களுடைய தோழரிடத்தில் இருந்தும் ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அவர்கள் செய்த அமல் என்ன, அவர்கள் செய்த செயல் என்ன, வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மனிதரும் இதற்கு துணிவு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்க முடியும். ஆனால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யதார்த்தையும் அனைத்தையும் இலக்க செய்தார்கள், இலக்க நினைத்தார்கள், முன் வந்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சோதனை அத்தனையுமே சாதனையாக்கக்கூடிய ஒரு வழியை, ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காகவே நினைத்தார்கள், முன் வந்தார்கள் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காகவே. உலக மக்கள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்திற்கு ஒரு இறுக்கி வருகின்ற பொழுது, இஸ்லாத்திற்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது, இஸ்லாம் வீழ்ச்சியின் பக்கம் செல்கின்ற பொழுது அந்த இஸ்லாத்தை எழுச்சியின் பக்கம் செலுத்துவதற்கு தன்னுடைய உயிர்தான் தேவைப்படும் என்று சொன்னால் அதற்கும் என்ன செய்துவிடக் கூடாது, தயங்கிவிடக் கூடாது என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக என்ன செய்கின்றான், வரலாற்று பாடம் நடத்துகின்றான். நீங்க வரலாறு நீங்க புரட்டி பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கின்றார்கள், கண்ணியம் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த அவர்கள் செய்த அந்த தியாகம் இருக்கின்றதே, அந்த தியாகத்தை புகழும் முகமாக, அந்த தியாகத்தை மெச்சுகின்ற விதத்திலே அவர்கள் அந்த தியாகத்தை செய்வதற்கு முன் வந்ததின் காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய மக்கள் அத்தனை பேர்களும் ஒவ்வொரு வருடம் அல்ல உலகத்தில் ஒரு மனிதன் எங்கு தொழுதாலும் சரி, அவன் ஃபர்லான தொழுகை தொழுதாலும் சரி, சுன்னத்தான தொழுகை தொழுதாலும் சரி, ஜனாஸா தொழுகை தொழுதாலும் சரி, அவன் தனியாக தொழுதாலும் சரி, கூட்டாக தொழுதாலும் சரி, எல்லா தொழுகையிலேயுமே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாவின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை, கண்ணியத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், வெளிப்படுத்தி காமிக்கின்றான். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை மீது எப்படி சலாம் சொல்வது என்று நாம் தெரிந்திருக்கின்றோம், ஆனால் உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத் ஓதுவது சொல்ல கேட்கின்ற பொழுது சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் ஓதக்கூடிய அந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஒரு ஸலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும் முகமாக, அவர்களுடைய சிறப்பை உலக மக்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளும் முகமாக கியாமத் நாள் வரையிலும் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்களும் இந்த ஸலவாத்தை ஓதக்கூடிய ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்ன, அவருடைய மகத்துவம் தான் என்ன நினைத்து பார்க்க முடிகின்றன. நீங்க வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் இந்த தீனிற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தை சுமந்தவர்கள், எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த உலகத்திற்காக வேண்டி விட்டு சென்றவர்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய பொருளை அல்ல, தங்களுடைய தாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து பத்துகளை அல்ல, மனைவி மக்களை அல்ல, மாறாக
அதை விட அதிகமாக அந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய என்ன தெரியுமா? உயிர். அந்த உயிரை தியாகம் செய்வதற்கு அந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சிலர்கள் முன் வந்தார்கள். நீங்க வரலாற்றை நீங்க புரட்டி பாருங்கள். ஒரு குடும்பமே சேர்ந்து எப்படி செய்தனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து கணவன் மனைவி மகன் எப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து முன் வந்தார்களோ அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பாருங்கள். கணவன் மனைவி 2 மகன்கள் இந்த குடும்பமே சேர்ந்து இஸ்லாத்திற்காக வேண்டி செய்தார்கள். தங்களுடைய உயிரை செய்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லி காமிப்பார்கள். உஹது களத்திலே, உஹது போர்க்களத்திலே என்னை காப்பீர்கள் அம்பு கொண்டு எய்கின்ற பொழுது, என் மீது அம்பை பிடிக்கின்ற பொழுது என்னை சுற்றினார்கள் சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள் என்னை பராமரித்தார்கள், பாதுகாத்தார்கள். ஆனால் உம்மு அம்மாரா மாதிரி எவரும் என்னை செய்யவில்லை, அந்த போரிலே செயல்படவில்லை என்பதை சொல்லி காண்பிப்பார்கள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் சென்று பெருமானாரை நோக்கி வரக்கூடிய அந்த அம்புகள் இருக்கின்றது, அந்த ஈட்டிகள் இருக்கின்றது, அதை தாங்கும் முகமாக பெருமானாரை பாதுகாக்கும் முகமாக சுற்றி நின்றார்கள். அந்த களத்திலே அந்த பணி செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து வியந்து சொல்லி காண்பித்தார்கள். இந்த உயர் போர்க்களத்திலே உம்மு அம்மாராவை கொன்று போராடிய மனிதரை வேறு நான் யாரையுமே பார்த்ததை சொல்லி காண்பித்தார்கள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மகன் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நஜீத் தேசத்திலே ஒரு மனிதன் முஸைலமத்து இப்னு கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்தான்? நானும் ஒரு நபி என்பதாக வாதிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு கடிதம் எழுதுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஸைலமாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்களுக்கு எழுதிக் கொள்வது என்பதாக என்ன செய்கின்றான்? ஒரு தபாலை எழுதுகின்றான். அந்த தபாலை கொண்டு சேர்ப்பதற்கு 2 அடிமைகளை அனுப்பி வைக்கின்றான். பதிலையும் இருந்து வாங்கி வார்கள் சொல்லி காண்பித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபால் கொண்டு வரப்படுகின்றது. அந்த தபாலை படித்த பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தபால் எழுதுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பொய்யனான முஸைலமாவுக்கு எழுதிக் கொள்வது என்பதாக தபால் எழுதுகிறார்கள். பதில் எழுதுகிறார்கள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பதிலை கொண்டு போனதற்கு பின்னால் பதிலை படித்து பார்த்த அந்த முஸைலமா என்ன செய்கிறான்? அவனுடைய அட்டகாசங்கள், அவனுடைய திருத்தங்கள் அத்தனையும் முன்பு இருந்ததை விட அதிகமாகின்றது. பல முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ளாதது காரணத்தினால், தன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ளாதது காரணத்தினால் பல முஸ்லிம்களை செய்யலாம் கொன்று ஒழித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை கொண்டு சேர்ப்பதற்கு ஸைத் இப்னு ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை கொண்டு செல்கிறார்கள். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவர்கள் கடிதத்தை கொடுக்கின்றார். கொடுத்தவுடனே படிக்கின்றான் முஸைலமா. படித்துவிட்டு கோபத்தினுடைய எல்லைக்கு செல்கின்றான். சொல்லி காமிக்கின்றான் அவன் அந்த ஸைதை, அந்த ஹபீபை என்ன செய்யுங்கள்? சிறையில் அடைகள் சொல்லி காமிக்கின்றான். சிறையில் அடைகள். மறுநாள் காலை பொழுது விடுகின்றது. எல்லாருக்கும் விடுவதை போன்று ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு விரியவில்லை. அவர்களுக்கு ஷஹாதத்துடைய காலையாக பொழுதாக என்ன செய்கின்றது? விடுகின்றது. சபைக்கு அழைக்கின்றான். ஹபீபே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொல்லி காமித்தவர்கள் சொன்னார்கள். ஹபீப் ரலியல்லாஹு தஆலா நீ ஒரு பொய்யன்னு சொல்லி காமித்தார்கள். முஹம்மதை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நான் சொல்லி காமிக்க சொன்னார்கள்.
கோபத்தின் உச்சிக்கு சென்ற அந்த முசைலமா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டு அவர்களுடைய ஒரு புறத்தை செய்கின்றான், வெட்டி எறிகின்றான். சொல்லி காமித்தான் பின்பு முசைலமா, ஹபீபே, என்னை பற்றி நீ இப்பொழுது நினைக்கின்றீர், என்னை நீ நபியாக ஏற்றுக்கொள்கிறாய் கேட்கின்ற பொழுது நான் உன்னை ஒருபோது செய்ய மாட்டேன், நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போது முகமதை பற்றி நினைக்கின்றாய். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் சொல்லி காமித்தார்கள். ஸைத் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உடனே என்ன செய்கின்றார், அந்த முசைலமா அந்த ஹபீபர்களுடைய உடலை கண்டம் துண்டமாக வீசி எறிகின்றான். முக்கால்வாசி பாகம் அனைத்தும் கீழே கிடக்கின்றது. அதை பார்க்கின்றார்கள். ஹபீப் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை, தௌஹீதுடைய கலிமாவை மொழிந்தவர்களாக அந்த இடத்தை என்ன செய்கிறார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது. யாருக்கு? தன்னுடைய தாய்க்கு கிடைக்கின்றது. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா கிடைக்கின்றது. உங்களுடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டான் என்று செய்தி கேட்டவுடனே சந்தோஷம் அடைகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஒன்று காலத்திலே ஒரு நேரத்திலே என்னுடைய மகன் உங்களுக்காக வேண்டி, தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி காமித்தாரே, இப்போது என்னுடைய மகன் என்ன செய்திருந்தார், உங்களுடைய பாதையிலே உங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி அவருடைய உயிரை கொடுத்து விட்டார் யா ரசூலல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். எப்படி தெரியுமா, மறுமையுடைய நாளிலே, அந்த கியாமத்துடைய நாளிலே சுகுணத்தில் நாங்கள் அத்தனை பேர்களும், எங்களுடைய குடும்பங்கள், நான், என்னுடைய கணவர், என்னுடைய 2 மகன்கள், அத்தனை பேர்களும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களுக்கு கிடைக்கவில்லை யா ரசூலல்லாஹ் என்பதை துஆ செய்து சொல்லி காமித்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கரத்தை நீட்டி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை செய்வாயாக, அவர்களுக்கு நீ வழங்குவாய் என்று சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு முன்னதாக இஸ்லாம் மார்க்கம் இதற்கு முன்னதாக பொருளை கொடுத்தவரை பார்த்திருக்கின்றது, தன்னுடைய மனைவி மக்களை இழந்தவரை பார்த்திருக்கின்றது, தன்னுடைய உயிரை கொடுத்தவரை பார்த்திருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு தான் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு மனிதர் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த சமுதாயம் அனைத்தான் பார்க்கின்றது. அல்லாஹ்விற்காக வேண்டி, ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி ஒரு குடும்பமே சேர்ந்து தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக உழைத்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டே சென்றார்கள். அந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய குடும்ப அத்தனைவரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை போன்று ஒரு குடும்பம் அமைய வேண்டும். அது மாதிரியான ஒரு குடும்பத்தை, ஒரு சூழலை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உருவாக்கிக் கொள்வது நம் மீது கட்டாய கடமை. என்னோட சொன்னால், இஸ்லாத்திற்கு எங்கெங்கெல்லாம் எழுச்சி ஏற்படுகின்றதோ, இஸ்லாத்திற்கு எங்கெங்கெல்லாம் வீழ்ச்சி ஏற்படுகின்றதோ, அங்கே இஸ்லாத்தின் பக்கம், எழுச்சியின் பக்கம் செல்வதற்கு நம்முடைய உயிர் தான் தேவைப்பட்டது என்று சொன்னால், அந்த உயிரையும் கொடுப்பதற்கு தயங்கிவிடக் கூடாது என்பதை உணர்த்துகின்றவாறுதான் இந்த உலகத்தினுடைய மாற்றத்தினுடைய நோக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரி வரலாறு என்பதை நம் சமூகம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் வாழுகின்ற பொழுது அத்தனை இவர்களும், உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அத்தனை இவர்களும் அல்லாஹ்விற்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி, இந்த தீனை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி, இந்த தீனை எழுச்சியின் பக்கம் எடுத்து செல்வதற்காக வேண்டி நம்முடைய உயிரை தேவைப்பட்டது என்று சொன்னால், அதனை இழக்குவதற்கு அவன் என்ன செய்துவிடக்கூடாது, தயங்கிவிடக் கூடாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவுக்கு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றுவாராக. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய குர்பானிகள், ஹஜ்ஜிகள்
அத்தனையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக செய்யப்பட்டதாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானியாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹல் அஸீம் அஸ்ஸ வ ஜல்ல வஅதீஉ أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك